காலங்காத்தால உனக்கு குறவல வரைக்கும் சோத்த போட்டு கூட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். அந்த மாதிரி தான் இருந்திருக்கும் அண்ணே தொல் திருமாவளவனோட மைண்ட் வாய்ஸ். மது ஒழிப்பு மாநாடை எப்படி நடத்தணும் கூட தெரியாத தற்குறிப்பைகள் எல்லாம் வச்சு அந்த மனுஷன் நடத்தணும்னு நினைச்சாருல, அவரத்தையும் சொல்லுவாங்க. வந்திருக்கிறது மது ஒழிப்பு மாநாட்டுக்கு. ஆனா இந்த மது ஒழிப்பு மாநாட்டுக்கு விசிகாவை சேர்ந்த பல தற்குறிப்பைகளுக்கு சரக்க போட்டு வந்து அங்க ஆட்டத்தை போட்டுருக்காங்க. மாநாட்டை சீர்குலைக்கிற மாதிரி நடத்தக்கூடாது, தயவுசெய்து அமைதியா இருங்க. அதாவது இந்த விசிகா தலைவர் அண்ணன் தொல் திருமாவளவன் மதுவை முழுசா ஒழிக்க முடியாது, ஆனா கொஞ்சம் கொஞ்சமா ஒழிக்கலாம்னு சொல்லி நிறைய பாயிண்ட்ஸ் வச்சிருக்காப்ல. அதை பேஸ் பண்ணி ஒரு மது ஒழிப்பு மாநாடு ஒன்று நடத்துறாப்ல. அதுவும் அவர் கூட்டணி கட்சியில் இருக்கிற டிஎம்கே ஆளுங்கட்சியா இருக்கும்போது அதை எதிர்த்தே ஒரு போராட்டம் நடத்துறாப்ல. இது ஒரு கரெக்டான விஷயம் தான், வரவேற்கத்தக்கது. ஆனா அண்ணன் ஒரு விஷயத்தை மறந்துட்டான். நம்ம யாரை வச்சு இந்த மாநாட்டை நடத்த போறோம், அவன் இதுக்கு சுத்தப்பட்டு வருவானா அப்படின்னு. பெண்கள் உட்கார்றதுக்குன்னு ஒரு கேட்டு போட்டு அவங்களுக்கு தனியா உட்கார வச்சிருக்காங்க. அதுக்குள்ள ஏறி குதிச்சு ஒடியாராங்க. என்ன சோறா போடுறாங்க, மாநாடு தான் நடக்குது, அவர் பேசுறது கேட்காது. அடே மலுமட்டேஷ், நடக்கிறது மகளிர் மாநாடுடா, நீங்க ஏன்டா உள்ள பூந்து ஆட்டையை கலைக்கிறீங்க? சார் அந்த நாற்காலி வாங்கி இந்த உள் பக்கம் போடுங்க. அந்த இடத்துல அவ்வளவு பெண்கள் உட்கார்ந்து கிட்ட ஏன் இப்படி ஏறிட்டு வரீங்க, சொன்னா கேட்க மாட்டீங்களா? போலீஸோட மைண்ட் வாய்ஸ். அவங்க எங்களையே தூக்கி வீசிட்டு இருக்காங்க, நீங்க வேற போங்க.